உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. ஈடி ஒரு உள்நோக்கத்தோட செயல்பட முடியுமா? இப்போ முதல்வர் குற்றச்சாட்டு போல ஒரு கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ செயல்பட முடியும். ரீசெண்ட் டைம்ல எதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ச்சியாக அங்கங்க ரெய்ட் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இது கோர்ட்டுடைய ஆர்டர். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் 16 மே 2023 அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல தான் வருது. ஈடியோட பவர் எப்படி தீர்மானிக்கப்படுது? முக்கியமான 3 டெசிஷன் வந்தது சங்கர். ஒன்னு நிகேஷ் தாராச்சந்த் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதை ஃபாலோ பண்ணி 16 மே 2023 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் செந்தில் பாலாஜி அவருடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்சர்வேஷனா வருது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேன் டூ a fresh investigation. மைனிங் பொறுத்த வரைக்கும் சாண்ட் மைனிங் லாஸ் இன் இந்தியா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஆக்ட், எந்த மைன்ஸாக இருந்தாலும் சரி அந்த ஆஸ்பெக்ட் ஆகப்பட்டது MMDR ஆக்ட்ல தான் 1957 தான் கவர் ஆகப்படும். அப்போ MMDR ஆக்ட் 1957 படி பார்த்தீங்கன்னா இது ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக லிஸ்ட் ஆகல. IPC ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் எதில் லிஸ்ட் ஆயிருக்குன்னா பார்ட் A ஆஃப் த ஷெட்யூல் ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ஃபர்ஸ்ட் 43 அஃபென்ஸ் IPC இருக்கிறது லிஸ்ட் ஆயிருக்கு. செக்ஷன் 50 ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சமன்ஸ் அக்யூஸ்ட்க்கும் கொடுக்கலாம், விட்னஸ்க்கும் கொடுக்கலாம். நீங்க கொடுக்குறவங்க சமன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே அக்யூஸ்ட் தான் அசியூம் பண்ணக்கூடாது. சாண்ட் மைனிங் ஆக்ட் நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி PML ஆக்ட் சொல்றீங்க. இந்த ரெண்டு ஆக்ட்லயுமே இப்போ PMLA ஆக்ட்ல சாண்ட் மைனிங்கை பத்தி பேசியிருக்கா, சாண்ட் மைனிங்ல PML ஆக்ட் பத்தி எதுவும் பேசியிருக்கா? நேரடியாக எடுத்து பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பார்ட் A இல்ல. பார்ட் A இல்ல அப்படின்னா இப்போ வேற என்ன? பார்ட் A இல்லைன்னா திமுக ஒரு மனுவா போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய நடவடிக்கைங்கிறது அவங்களுடைய லீகல் சார்ந்த அப்ரோச்சுங்கிறது சரியா தான் இருக்கு. இப்போ இதை நிலை சங்கர் இப்போ இது சரி ரைட்னே கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலா? IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். இப்போ ஈடி முழுக்க அரசியல்வாதியை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம அதிகமாக பார்க்குறோம். குறிப்பாக திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பாக தொடர்ந்து செந்தில் பாலாஜி தொடங்கி தற்போது அதிகாரிகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈடி சமனடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஈடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுது அப்படின்னு சொல்லி முதல்வர் தொடங்கி அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அடிப்படையில் ஒரு கேள்வியோடு தொடங்குறேன். ஈடி ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட முடியுமா? இப்போ முதல்வர் குற்றச்சாட்டு போல ஒரு கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ செயல்பட முடியுமா? சங்கர், கண்டிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டியூட்டியை அவங்க செய்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, இது அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸை பேஸ் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. எதுக்கு ரீசெண்ட் டைமில் நீங்கள் கேட்குற கேள்வி இதுதான். ரீசெண்ட் டைமில் எதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ச்சியாக அங்கங்கே ரெய்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது சங்கர். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் மோர் தேன் தி எக்ஸிக்யூட்டிவ் ரோல், இது கோர்ட்டுடைய ஆர்டர். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அப்சர்வேஷன் 16 மே 2023 அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸில் தான் வருது. இன்னைக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 ஈடியோட பவர் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவர்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கொடுத்துருந்தாலும் முக்கியமான 3 டெசிஷன் வந்தது சங்கர். ஒன்று பார்த்தீங்கன்னா நிகேஷ் தாராச்சந்த் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் பெயில் ப்ரொவிஷன்ஸை அமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எல்லாரும் அந்த கேள்வி கேட்குறாங்க, இது அரசியலாக்கப்படுதான்னு. அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் ஈடியோட பவர்ஸ் ஏன் இப்படி வந்திருக்கு, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு புரிய வரும். ஓகே, கூடுதலாக இதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ அண்மையில் முதல்வர்கள் பேசும்போது இடி பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவோட கூட்டணியாக சேர்ந்து செயல்படுறாங்க. இடி இன்கம் டேக்ஸ்லாம்
கூட்டணி கட்சி மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வந்து முதல்வர் அவர்கள் வைக்கிறார். இதையும் நீங்கள் சேர்த்து சொல்லலாம். ஏன்னா இப்போது இடியும் இன்கம் டேக்ஸோ அல்லது இது மாதிரி மத்திய அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து பாஜக பிடியில் அல்லது மத்திய அரசாங்கம் பிடியில் வந்து இயங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் போட்ட பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போகும்பொழுது 2 ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அவருக்கு சங்கர். ஒரு ஜட்மெண்ட்டு யார் வந்து அக்ரீவ்டு பார்ட்டி, விக்டிம் யார், செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸில் யார் விக்டிம் அப்படின்னு தீர்மானிக்கிற இடத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து விக்டிம்னா யாருன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அவங்க ஜட்மெண்ட்டில். அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்த ஜட்மெண்ட்டு. அதை ஃபாலோ பண்ணி 16 மே 2023 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அப்சர்வேஷனாக வருது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேன் டூ அ ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லைன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டாக வரதுனால அதுதான் இன்னைக்கு லா ஆஃப் த கண்ட்ரி. அப்போது எங்கெல்லாம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கோ சங்கர், அங்கெல்லாம் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்டாக பாஸ் பண்ணியும் இல்லை எக்ஸிக்யூட்டிவுடைய நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணியும் இந்த பவர்ஸ் ஆகப்பட்டது டிஃபைன் பண்ணப்படலை. இது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு சொல்லும் பொழுது, அப்போ எங்கெல்லாம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணுறதுக்காக அவங்க ரெய்ட்ஸ் நடத்துகிறாங்க. அதுக்கான பவர்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்குது. அது வந்து கோர்ட்டுடைய அப்சர்வேஷனால தான் அந்த பவர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சங்கர். ஓகே, அப்போ லீகலாக பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இடி எந்த ஒரு விசாரணையுமே நடத்துகிறாங்க அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்களோட கரெக்டான அப்சர்வேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம் 16 மே 2023 அன்னைக்கு முன்னாடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து என்ன பவர்ஸ் இருந்ததுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. என்ன கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இன்வெஸ்டிகேஷன் நடத்தணுமா, ஓகே, இல்ல அது இருக்கும்போது ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா? ஒரு சின்ன குறுக்கீடு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு புரிதலுக்காக, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது தமிழில் நம்ம என்னவா சொல்லலாம்? ஏன்னா பார்க்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும். நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸே எடுத்துப்போமே, அது எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும், மக்களுக்கு புரியும். என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல் கிரைம் பண்ணியிருக்காரு. அந்த கிரைமுக்காக மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கும். அதை தான் வந்து அதாவது வந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஷெட்யூல்டு அஃபென்ஸாக லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கனாக்க அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய அஃபென்ஸ் ஷெட்யூல்டு அஃபென்ஸாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் பார்ட் 1 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல் ஷெட்யூல்டு அஃபென்ஸாக லிஸ்ட் ஆயிருந்தால் அப்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருக்கான்னு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்போது எந்த அஃபென்ஸ் இருந்தாலும் இப்போ செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதாங்கிறது தான் பாயிண்ட். இப்போது வந்து தமிழ்நாட்டில் இன்னொரு பேசுபொருள், நம்ம செந்தில் பாலாஜி வழக்கை பார்த்தாச்சு, பொன்முடி வழக்கையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போது மணல் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ இடிக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் கடுமையான போர். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முறைகேடாக வந்து மண் அள்ளிட்டாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் காவேரி ஆற்றுப்படுகை இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதிகமாக மணல் அள்ளிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக மண் அள்ளதுனால அவங்க பல்வேறு சம்பாதிச்சிருக்காங்க. அது வந்து சட்டவிரோத பரிமாற்ற இதில் வர்றதுனால இடி வந்து இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பேரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து மணல் அதிகமாக அள்ளப்பட்டிருக்கோ அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கலெக்டர் இருக்காங்க. அந்த மாவட்ட கலெக்டர்களுக்கெலாம் வந்து இப்போது இடி வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க. என்ன வந்து நடந்தது அப்படிங்கிறது கேட்குறது தொடர்பாக இப்போ என்ன திமுக தரப்பினரோ மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இடிக்கு இந்த அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இப்போது அதிகார வரம்பு மீறி செயல்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, அதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சாண்ட் அந்த மைன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இடி சரியான ஒரு நடைமுறையை தான் பின்பற்றப்படுகிறதா? எஸ் சங்கர், இப்போ பார்த்தீங்கன்னா மைனிங் பொறுத்த வரைக்கும் சங்கர், ஸோ சாண்ட் மைனிங் லாஸ் இன் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஆக்ட் 1957 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்குது. எந்த மைன்ஸாக இருந்தாலும் சரி, மினரல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸாக இருந்தாலும் சரி,
அந்த ஆஸ்பெக்ட் ஆகப்பட்டது எம்எம்டிஆர் ஆக்டில் தான் 1957 தான் கவர் ஆகப்படும். இப்போ இந்த எம்எம்டிஆர் ஆக்ட் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 லிஸ்ட் ஆயிருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 9வது ஐட்டமாக லிஸ்ட் ஆயிருக்கு. எதில்? பிஎம்எல்ஏ ஆக்டில் 9வது ஐட்டமாக லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஐட்டம் ஆகப்பட்டது லிஸ்ட் ஆனதுனால தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, எம்எம்டிஆர் ஆக்ட் 1957 படி பார்த்தீங்கன்னா இந்த மைன்ஸ் இயங்குது. அந்த மைன்ஸில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்துகிறாங்க. இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். கோர்ட் டிசைட் பண்ண போகிறாங்க அது மேட்ரை. இருந்தாலும் நம்ம லா என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்போ எம்எம்டிஆர் ஆக்ட் 1957 படி பார்த்தீங்கன்னா சங்கர், இது வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸாக லிஸ்ட் ஆகலை. ஷெட்யூல்டு அஃபென்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஐபிசி வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸ். இதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் எதில் லிஸ்ட் ஆயிருக்குன்னா பார்ட் ஏ ஆஃப் த ஷெட்யூல் ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ஃபஸ்ட்டு 43 அஃபென்ஸ் ஐபிசியில் இருக்கிறது லிஸ்ட் ஆயிருக்கு. அது கூட 43 அஃபென்ஸ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 13 அஃபென்ஸ் வந்து நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அதில் இருக்கிறது லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டில் இருக்கக்கூடிய அஃபென்சஸும் லிஸ்டான அஃபென்ஸ் மட்டும்தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வழியாக நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் க்ரைமை செக் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஆக்டில் வயலேஷன் இருந்தால் அந்த ஆக்டோட வயலேஷன் ப்ளஸ் ஐபிசியோட வயலேஷன் சேர்த்து தான் கேஸே ஃபைல் ஆகும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 379 ஆஃப் த ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860 ஆர் 378 எடுத்து பார்த்தீங்கன்னா தெஃப்ட் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ அந்த ரிலேட்டடாக இருக்கிறத சேர்த்து ஆட் பண்ணால் அந்த அஃபென்ஸ் வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் லிஸ்ட் ஆயிருந்தா அப்போ வந்து ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் க்ரைம் செக் பண்ணலாம். பட் இதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியதுன்னா என்ன, இந்த சர்ச் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அந்த சர்ச் வந்து இவங்க தான் க்ரைம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் பாயிண்ட். வேறு யாராவது அந்த க்ரைமில் மாட்டியிருந்து அந்த க்ரைம் வழியாக வந்து இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி இல்லை ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் அதை பேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ணலாம். அதுக்கான பவர் ஆகப்பட்டது செக்ஷன் 17 சர்ச் அண்ட் சீஷரில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர் த டைரக்டர் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்டி டைரக்டர் authorized by him for the purpose of this section on the basis of information in his possession as reason to believe, the reason for such belief to be recorded in writing, கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், that any person has committed any act which constitutes money laundering. மணி லாண்ட்ரிங்ன்ற குற்றச்சாட்டை செஞ்சிருந்தாலே அவங்க அது கீழே வருவாங்க. க்ரைம் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை சர்ச்சில். ரெண்டாவது, இஸ் இன் பொசஷன் ஆஃப் எனி ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் க்ரைம் இன்வால்வ் இன் மணி லாண்ட்ரிங். மூணாவது, இஸ் இன் பொசிஷன் ஆஃப் எனி ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டிங் டு மணி லாண்ட்ரிங். அவங்க பொசிஷனில் கூட இருக்க வேணாம், ஆனால் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் போதும், அப்போ நீங்கள் வந்து சர்ச் நடத்தலாம். நாலாவது, இஸ் இன் பொசிஷன் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டு கிரைம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரைமை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் சர்ச் நடத்துறதுக்கான பவர் இருக்குது. நீங்கள் சங்கர் இப்போ வந்து சமன்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக்ஷன் 50 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சமன்ஸ் வந்து அக்யூஸ்டுக்கும் கொடுக்கலாம், விட்னஸ்க்கும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குறவங்க சமன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே அக்யூஸ்டு தான் அசியூம் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சங்கர், பவர் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ரிகார்டிங் சமன்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டு கிவ் எவிடன்ஸ். இல்லை, இப்போ நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ இந்த சாண்ட் மைனிங் ஆக்ட் நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி பிஎம்எல் ஆக்ட் சொல்கிறீங்க. இந்த ரெண்டு ஆக்ட்லேயுமே வந்து இப்போ பிஎம்எல்ஏ ஆக்டில் சாண்ட் மைனிங்கை பற்றி பேசியிருக்கா, சாண்ட் மைனிங்கில் பிஎம்எல் ஆக்டை பற்றி எதுவும் பேசியிருக்கா? அதாவது நேரடியாக எடுத்து நீங்கள் கரெக்டான கொஸ்டின் இது. அதனால தான் இப்போ பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. நேரடியாக எடுத்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ் மினரல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி ஆக்ட் 1957 அதில் நடந்திருக்கக்கூடிய இல்லீகல் ஆர் அதில் அந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் பார்ட் ஏல இல்லை. பார்ட் ஏல இப்போதைக்கு வந்து 143 அஃபென்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அஃபென்ஸ் எடுத்திங்கன்னா 144 அஃபென்ஸ், 29 ஆக்ட் ரஃப்லி அவ்வளோதான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ பார்ட் ஏல இல்லை அப்படின்னா இப்போ வேற என்ன? பார்ட் ஏல இல்லைன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் வயலேஷன் நடந்து அதனால் யாராவது வந்து ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டாகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்தா அப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பார்ட்டி ஆஃப் த ஷெட்யூல் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இருந்தால் அது 9th ஐட்டமாக இருக்கிறதுனால அப்போ வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் சர்ச் நடத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ நீங்கள் இது வந்து லீகல் இருக்கக்கூடிய இன்ட்ரிகசிஸ். ஆக்டோட பர்பஸ் என்ன? நீங்கள் வியன்னா கன்வென்ஷன் அப்புறம் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் இருக்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இந்தியாவுக்கு வருது. இந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டே திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளஸ் காங்கிரஸ் தான் இதை வந்து டிராஃப்டே பண்ணது. அப்போது டிராஃப்ட் பண்ண அதே கட்சி தான் இன்றைக்கி வந்து அது மேலே குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 1999 2000 2013 வரைக்கும் சென்ட்ரலில் வந்த பல ஆக்டுக்கு பார்லிமெண்ட்டில் அசென்ட் கொடுத்தது, பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் செகண்ட் அவுட்டே கிடையாது. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் ஆகப்பட்டது பாரதிய ஜனதா பார்ட்டி கொண்டு வந்த ஆக்ட் கிடையாது. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் ஆகப்பட்டது கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளஸ் காங்கிரஸ். பாரதிய ஜனதா பார்ட்டி 2002 கொண்டு வரணும்னு முயற்சி எடுத்தாங்க, 2005 கொண்டு வர முடியல. அப்பயும் டிஎம்கே கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்த அப்புறமும் டிஎம்கே கூட இருக்காங்க. இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அப்போ பார்ட்டி ஆஃப் த ஷெட்யூல் ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் எம்எம்டிஆர் ஆக்ட் இல்லை. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஆக்ட் 1957 இல்லை. ஆனால் அதில் நடக்கிற வயலேஷனை ஐபிசி செக்ஷனோட போட்டாலோ இல்லாட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி போட்டாலோ அப்போ வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அட்ராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, யார் மேலேயாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்து அவங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அவங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் புக் பண்ணியிருந்து அந்த வயலேஷனை வந்து கண்டுபிடிச்சி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறதுக்காகவும் செக்ஷன் 17 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சர்ச் நடத்தலாம், டைரக்டரோட அப்ரூவல் பேஸ் பண்ணி. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக எம்எம்டிஆர் ஆக்ட் இல்லாமல் இருக்கலாம். அது கரெக்டான பாயிண்ட் தான். அதுக்கான பெட்டிஷன் வந்து இப்போ கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அப்போ திமுக இல்ல கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இல்ல அதான் கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்போ திமுக வந்து ஒரு மனுவா போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய நடவடிக்கைங்கிறது அவங்களுடைய அந்த லீகல் சார்ந்த அப்ரோச்சுங்கிறது சரியாக தான் இருக்குது. இப்போ இதை நிலையில் சங்கர், இப்போ வந்து இது சரி ரைட்னே கிடையாது. இது வந்து கான்ஸ்டியூஷனலாக அன்கான்ஸ்டியூஷனலாக ஒரு பெட்டிஷன் கோர்ட்டில் போடுறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அரசியல் சட்டத்தை பேஸ் பண்ணி தான் போட முடியும் கோர்ட்டில் வந்து அதை வாதிடுறதுக்கு. அதுக்கு வந்து எதிர் தரப்பு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க வந்து பெட்டிஷன் போட போகிறாங்க. இது வந்து கோர்ட் ப்ராசஸ். கோர்ட்டில் போய்ட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் எம்எம்டிஆர் ஆக்ட் 1957 பிஎம்எல்ஏல லிஸ்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதுனா ஃபேக்ட்டு. ஆனால் எப்படி வந்து லிஸ்ட் ஆகாத அஃபென்ஸ்க்கு சர்ச் நடத்துகிறாங்க இல்லாட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்றத கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்க. இப்போ அவங்க தான் கிளாரிட்டி பண்ணணும். அவங்க வந்து பெட்டிஷன் கவுண்டர் பெட்டிஷன் போடுவாங்க. ஏன் தெரியுமா சங்கர்? செக்ஷன் எந்த இடத்துல உள்ள வந்தோம், எந்த இடத்துல அதிகாரம் இருக்கு, கரெக்டாக சொன்னீங்க. செக்ஷன் 17 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல சர்ச் நடத்துறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் இல்லாமல் சர்ச் நடத்த முடியாது. அப்போ எந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி சர்ச் நடத்துனாங்க? ரீசன் டு பிலீவ்ன்றது வந்து ஓரல் ரீசனிங் மட்டும் கிடையாது, காதில் கேட்டது மட்டும் கிடையாது, அது வந்து ரிட்டன்லி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு செக்ஷன் 17ல. அது கொடுக்க வேண்டிய இடம் கோர்ட்டு டைரக்ட் பண்ணாங்கன்னா கோர்ட்டில் கொடுக்கலாம். அப்போது கோர்ட்டில் வந்து அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ போட்டிருக்க பெட்டிஷனுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் அப்சல்யூட் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். பட் கொஸ்டின் ஆஃப் லா என்ன அப்படின்னா, எம்எம்டிஆர் ஆக்ட் நம்ம வந்து இப்போ இருக்கிற லாவில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் ஷெட்யூல்டு அஃபென்ஸாக பார்ட் ஏல இல்லை. அதோட சேர்த்து வேற ஒரு அஃபென்ஸை நீங்கள் வந்து ஆடப் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் சங்கர், பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடும் பொழுது ஒரு சட்டத்துக்கு கீழே போடுறாங்க போலீஸு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எஃப்ஐஆர் அமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட் பண்ணும் பொழுது ஒரு செக்ஷன் வந்து பர்டிகுலர் ஆக்ட்லேருந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் ஆகப்பட்டது ஷெட்யூல்டு அஃபென்ஸ் ஆஃப் பார்ட் ஏ ஆஃப் த பிஎம்எல்ஏ இருந்தால் பிஎம்எல்ஏ அட்ராக்ட் ஆகும் அமெண்ட் பண்ணும்போது. இதுக்கான பெட்டிஷன்ஸும் இருக்குது. எஃப்ஐஆர் அமெண்ட் பண்ணி போட்ட அஃபென்ஸ் மேலே பிஎம்எல்ஏ வர முடியுமா அப்படிங்கிறது பல கொஸ்டின் ஆஃப் லா இன்றைக்கி கோர்ட்ஸில் பெண்டிங்காக இருக்குது. அதனால் இது வந்து எம்எம்டிஆர் ஆக்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோடு இருக்கா இல்லையா, இல்லை ஐபிசியில் வந்து ஆடப் ஆயிருக்கா இல்லையா, சேர்ந்து பண்ணியிருக்காங்களா இல்லையா, இல்லை சர்ச் ஆகப்பட்டது எந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி சர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட பெட்டிஷன் வழியாக ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, அதான் இப்போ அவங்க பதில் கொடுக்கும்போது என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ இதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக குற்றச்சாட்டு அடுத்த விஷயமா என்ன போகுது அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் அந்த லீகலாக வந்து தவறு பண்ணியிருக்காங்களோ அவங்க மீது வந்து இடி வந்து ரைட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது
10 மாவட்ட கலெக்டர்களுக்கு வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க. இதுவுமே வந்து வரம்பை மீறி அவங்க செயல்பட்டுருக்காங்க, அவங்களுக்கான அதிகாரம் இது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நேரடியாக ஒருத்தர் வந்து தவறு பண்ணுறார் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறதோ அல்லது அவங்கள நம்ம எப்போல்லாம் வந்து தேவைப்படும் போது அப்போ கைது பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து மினிஸ்டரை கேட்காம, செயலாளரை கேட்காம நேரடியாக அதிகாரிகளை, அதுவும் குறிப்பாக கலெக்டரை வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சம்மன் கேட்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை? கரெக்டான கொஸ்டின் சங்கர். ஏன்னா இது வந்து எல்லாரும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாரும் மைண்ட்லேயும் இருக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் பீனல் கோட் இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இல்லாட்டி நீங்கள் வந்து சிஆர்பிசி ஆக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து நிறைய இடத்துல தேவைப்படும். இங்கே செக்ஷன் 50 படி சமன்ஸ் கொடுத்தா அக்யூஸ்டாக தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை சங்கர். நீங்கள் வந்து சமன்ஸ் கொடுத்தாலே ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் எப்படி சொல்கிறீங்க அவங்க அக்யூஸ்டாக நினச்சி தான் சமன்ஸ் கொடுத்தாங்கன்னு? இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார், அவங்களுக்கு சமன்ஸ் கொடுக்குறாங்க. சமன்ஸ் கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து அக்யூஸ்டாக கொடுத்துருக்காங்களா, எந்த கெப்பாசிட்டியில் கொடுத்தாங்கன்றது ஆக்டில் கிளியராக இல்லை. இதுவும் கொஸ்டின் ஆஃப் லா தான், புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே இது வந்து இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரீகன்சிலேஷன் பெட்டிஷனில் 2 நாள் முன்னாடி வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏல வந்து நிறைய செக்ஷன்ஸ் பற்றி வாதிட்டாங்க. அதில் செக்ஷன் 50 படி பார்த்தீங்கன்னா முக்கியமான வாதம் நடந்தது. ஒருத்தருக்கு சமன்ஸ் கொடுக்குறாங்க செக்ஷன் 50 படி. சமன்ஸ் கொடுக்கறது விட்னஸாக கொடுக்குறாங்களா இல்லை அக்யூஸ்டாக கொடுக்குறாங்களான்னு எங்கேயுமே சொல்கிறது இல்லை. இது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அந்த மாதிரி சட்டம் இருக்குது. அதான் நான் சொன்னேன், இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார், அதுதான் திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2013 முன்னாடி தான் இந்த ஆக்டே இருக்குது. நீங்கள் எல்லா செக்ஷனுமே டிராஃப்ட் பண்ணது காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே ப்ளஸ் அவங்களுடைய அதாவது அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் பார்லிமெண்ட்டில். அஃப்கோர்ஸ் அப்போ டைம் இந்த அப்போசிஷன்ஸ் எதிர்த்துருப்பாங்க, இல்லை அதை வந்து அசன்ட் கொடுத்துருப்பாங்க. லோக்சபாலையும் பாஸ் ஆகுது, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகுது, அப்புறம் பிரசிடென்ட்டோட அசன்ட் கிடச்சிருக்கு இந்த ஆக்டுக்கு. அப்படின்னும் பொழுது செக்ஷன் 50 டிராஃப்ட் பண்ணும்போதே 2 விதமான சமன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும்ல. என்ன சொல்லியிருக்கணும், சமன்ஸ் டு செக்ஷன் 50ல் ஒரு சமன் டிராஃப்ட் பண்ணியிருந்தா சமன்ஸ் டு அக்யூஸ்டு, சமன்ஸ் டு விட்னஸ்ஸு அப்படின்னு அந்த தலைப்பில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தா இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காது. நீங்கள் செக்ஷன் 50 எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கர், பவர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் ரிகார்டிங் சமன்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டு கிவ் எவிடன்ஸ், அதான் செக்ஷன் 50. அந்த செக்ஷன் 50ல் என்ன சொல்கிறாங்கன்னா, த டைரக்டர் ஷால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 13. செக்ஷன் 13 எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎம்எல்ஏ ஆக்டில் செக்ஷன் 13 படித்து காட்டிடுறேன். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இப்போ போயிட்டுருக்கு. முதலமைச்சருக்கு தெரியல, யாருக்குமே தெரியல, தமிழ்நாட்டு அரசாங்கம் தெரியல, இந்திய அளவில் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் கிடையாது. இட்ஸ் a question of law. கொஸ்டின் ஆஃப் லான்னு வரும்போது சட்டம் வந்து கொண்டு வரும்போது சிக்கலோட கொண்டு வந்திருக்காங்க. சிக்கலோடு கூட எல்லா பாசிபிலிட்டிஸும் சட்டம் வந்து கவர் பண்ணாதுன்றது தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம சட்டத்தில் வச்சுக்கணும் சங்கர். அப்படின்னு பார்க்கும்போது பவர் டு இம்போஸ் ஃபைன் அப்படிங்கிற செக்ஷனுக்கு செக்ஷன் 13க்கு நீங்கள் வந்து சமன்ஸ் கொடுத்தா தான் தெரியும் அப்படிங்கிறதுனால செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1ல் டைரக்டர் ஷால் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 13 ஹாவ் த சேம் பவர்ஸ் அஸ் ஆர் வெஸ்டட் இன் தி சிவில் கோர்ட். சிவில் கோர்ட்டோட பவரை டைரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் while trying a suit in respect of the following matter, namely discovery and inspection, enforcing the attendance of any person அப்படின்னு சொல்கிறாங்க. எனி பர்சன் சொல்லும் பொழுது இங்கே வந்து எக்ஸப்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எக்ஸப்ட் மினிஸ்டர் அப்படி சொல்லலையே, சட்டத்தை சொல்லலை. எனி பர்சன் அப்படின்னு எடுத்தா எனி பர்சனோட டெஃபினேஷன் நீங்கள் எடுத்து ஜென்ரல் கிளாஸ் ஆக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்ளிகபிள் தான், எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான், இன்க்ளூடிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் அ ரிப்போர்ட்டிங் என்டிட்டி அண்ட் எக்ஸாமினிங் இம் ஆன் ஓத் அப்படின்னு சொல்கிறாங்க. பதவியேற்றவர்களும் இதில் வந்து இல்லை அவங்களும் இருக்கலாம், அவங்கள வந்து எக்ஸாமினிங் ஆன் ஓத்னா ட்ரூத், அதாவது அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பலிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரிசீவிங் எவிடன்ஸ் ஆன் அஃபிடேவிட், அதுக்கப்புறம் இஷ்யூவிங் கமிஷன்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எனி அதர் மேட்டர் விச் மே பி பிரிஸ்கிரைப்ட். இதில் 2வது செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்கர். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த டைரக்டர், அடிஷனல் டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஷால் ஹாவ் பவர் டு சமன் எனி பர்சன் whose attendance he considers necessary to give evidence or to produce any records during the course of any investigation proceeding under this act. இங்கே எங்கேயுமே அக்யூஸ்டுக்கு தான் சமன்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து சமன்ஸ் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் கொடுத்தாலே
41A சமன்ஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க சிஆர்பிசியில். இப்போ சிஆர்பிசி எடுத்து பார்த்தீங்கன்னா 41A அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, செக்ஷன் 91 அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்குது. சங்கர், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973ல் 2 விதமான சமன்ஸ் இருக்குது. செக்ஷன் 41A ஆஃப் த சிஆர்பிசியில் ஒரு சமன்ஸு கொடுத்தா அக்யூஸ்டுக்கு கொடுக்குறாங்க ஃபார் இஸ் ப்ரெசன்ஸ், எஃப்ஐஆர் போடுறாங்க. 41A சமன்ஸ் கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் இருந்ததுன்னா போலீஸ் 41A சிஆர்பிசி கொடுத்து அவங்களுடைய அப்பியரன்ஸை எடுத்து அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, செக்ஷன் 91 ஆஃப் த சிஆர்பிசி ஆக்ட் 1973 படி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 படி, சமன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் எனி அதர் திங், டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணனா அவங்களுக்கும் வந்து சமன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் லிட்ரல் அப்படி பார்க்கணுன்னா செக்ஷன் 91 கொடுத்தா விட்னஸ் மாதிரியும், செக்ஷன் 41A வந்து கொடுத்தா அக்யூஸ்ட் மாதிரியும் நீங்கள் பார்க்கணும் சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும். ஆனால் விசாபிஸ் நீங்கள் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1, செக்ஷன் 50 சப்செக்ஷன் 2, செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3, செக்ஷன் 50 சப்செக்ஷன் 4, செக்ஷன் 50 சப்செக்ஷன் 5, இது எல்லா செக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அக்யூஸ்டா விட்னஸான்னு கிளாஸிஃபை பண்ண முடியாது. அக்யூஸ்டா இருந்தாலும் ஒரே சமன்ஸ் தான், விட்னஸாக இருந்தாலும் ஒரே சமன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து போனப்புறம் தான் தெரியும் உங்களை அக்யூஸ்டாக கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லை விட்னஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சமன்ஸ் கொடுத்தாலே அரெஸ்ட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. அப்போது இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சமன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் படி ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இருக்கணுங்கிறதுக்கு தான் பாயிண்ட் நம்பர் 1. இல்லை, இப்போது எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதே சந்தேகத்தை தான் அரசு சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ கேள்வி எழுப்புறாங்க. இப்போ டைரெக்டாக இடி வந்து ஒரு அதிகாரிக்கே ஒரு சம்மன் அனுப்பலாம் அப்படின்னா இது அந்தளவுக்கு உச்சபட்ச அதிகாரம் கொண்டதா இடி அப்படிங்கிற பார்வை வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அமைச்சரை விசாரணை பண்ணலாம், செக்ரட்டரி விசாரணை பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் அதிகாரிகளை, அதுவும் 3rd கிரேடில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம மேல்மட்டத்திலேருந்து பார்க்கும்போது மினிஸ்டர், செக்ரட்டரி, அதுக்கப்புறம் அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது கலெக்டரையும் வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஈடிக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற பார்வையெல்லாம் வைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த சட்டமே வந்து சிஆர்பிசிக்கு உட்பட்டது கிடையாது. எல்லாரும் இந்த கேள்வி ஏன் திருப்பி திருப்பி நம்ம கேட்குறோன்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட் ஆசச் வந்து இட்ஸ் அ செப்பரேட் கோட் பை இட் செல்ஃப், செப்பரேட் கோடு. இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் நான் சொன்னேன்ல சங்கர், 41A சிஆர்பிசி மாதிரி இவங்க கிடையாது, செக்ஷன் 91 சிஆர்பிசி மாதிரியும் கிடையாது, ஒரே சமன்ஸ் தான். செக்ஷன் 50 சமன்ஸு, செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1, செக்ஷன் 50 சப்செக்ஷன் 2, 3, 4, 5, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 சப்செக்ஷன் கீழே நீங்கள் சமன்ஸ் கொடுத்தாலே ரிசீவ் பண்ணும் பொழுது நீங்கள் அக்யூஸ்டா விட்னஸான்னு தெரியாது. அங்கே போய் விசாரணை நடத்துனதுக்கப்புறம் தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. யார் தீர்மானிக்கிறாங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தீர்மானிக்கிறாங்க. ரெஸ்பெக்டிவ் ஏரியாவில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய பிரான்ச் தீர்மானிக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த ஆக்டே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து இந்த கொஸ்டின் வந்து இஸ் பவுண்ட் டு ரைஸ். அதனால தான் நீதிமன்றத்துக்கு அணுகுறாங்க. இதை டிசைட் பண்ண வேண்டிய பவர் வந்து ஜுடிஷியரியோட பவர். வி ஆல் நோ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு டிசைட் திஸ் மேட்டர். அதனால தான் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது.